ஹலோ காய்ஸ், அய்யனார் துணையில் பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட்டு நிற்கிறாங்க வானதி. வானதிக்கு அந்த டாக்டர் தான் பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டரோடைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டரும் வானதியோட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாண்டிக்கு ஒரே ஒரு கவலை தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய கடையை அவளுக்கு உருவாக்கி கொடுத்தா அவள் கடையை நடத்துகிறத விட்டுட்டு அந்த டாக்டரோட பேசுகிறதும் சும்மா கதை அலம்பிட்டு இருக்கிறது தான் வேலையாக இருக்குது என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலுமே இதை வானதிட்ட அவங்க நேரடியாகவே சொல்லலை. சொன்னால் வானதி ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வானதி எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டரோடைய பேசிகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னோட கடையில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. வானதி ஃபோனே ஆன்சர் பண்ணலை. அப்புறமா திரும்பவுமே ஃபோன் பண்ணும்போது வானதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பார் பாண்டி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இப்போ எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாத, நான் அப்புறமா உனக்கு நான் எடுக்கிறேன் என்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னப்பா, கடையில் நான் நிற்கும்போது பெருசாக அவ்வளோ பிஸியாக இருந்த மாதிரி தெரியலையே, பாவம் தனியாக வானதி கடையை பார்த்துட்டு இருக்கிற போல இருக்குது, நான் கடையை மூடிட்டு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமண்டு இங்கே பார்த்தா கடையில் வானதி இல்லை. வானதி எங்கே போயிட்டா என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க டாக்டரோட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் போனாங்களா? இல்லை இல்லை, அவங்க போய் 1 ஹவருக்கு மேலே ஆச்சு, இனிமேல் வரலை. எவ்வளோ கஸ்டமர் வராங்க, ஆனால் எனக்குமே வானதி வாரதா தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி என்றிட்டு அவங்க பேசாமல் வெளியில் நின்று ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது ஃபோன் பண்ணாதே என்று சொல்லி என்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கிறா இவ? கடையை திறந்துட்டு போய் பேசாமல் பேசிகிட்டு இருந்தா கடையார் பார்க்குறது, கடனார் கட்டுறது, என்ன நினச்சிட்டு இருக்கிறா? வரட்டு மிண்டைக்கு என்றிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறா. இங்கே என்னடான்னு சொன்னால் வானதி, இங்கே பாருங்கள் டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு சேலரி வரும், நீங்கள் எப்படியெல்லாம் படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, உங்களோட குடும்ப விவரம் என்ன, இதெல்லாமே கேட்டுட்ருக்குறாங்க. அவங்களுமே தான் பிறந்ததுலேருந்து டாக்டர் ஆகின வரைக்கும் உள்ள எல்லா பிரச்சனையுமே சொல்லிகிட்ருக்குறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், வீட்டில் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், நான் கடன் வாங்கி தான் படித்தேன், இன்றைக்கு என்னமோ நல்ல நிலையில் வந்துட்டேன், அந்த கடன் எல்லாம் நான் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கொடுத்து முடிச்சுட்டேன், இப்போ எனக்கு எந்த கடனுமே இல்லை, பாவம் என்னோட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களோட அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க கிராமத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க சீக்கிரமே சென்னைக்கு வரணும், அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணுமென்று தான் என்னோட லட்சியம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே, இப்படி தான் இருக்கணும் பசங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க என்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது வானதியுமே தன்னை பற்றி சொல்கிறாங்க. தன்னுடைய அப்பா ஆட்டோ வச்சிருக்கிறாங்க, தன்னுடைய அண்ணன் படிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான், நான் படிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறமா பாண்டி ஒரு பையனை லவ் பண்ணுற என்ற விஷயத்தை மட்டும் சொல்லலை, மற்ற எல்லா விஷயம் சொல்கிறாங்க. சொல்லும்போது சரி, இப்படி படிச்சிருக்கிறீங்களே, ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கடை எப்படி போகுது, அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணீங்க என்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு என்னோட அம்மா அப்பா என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் தந்தாங்கன்னு சொன்னாங்களே ஒழிய பாண்டி தான் எனக்கு பணம் தந்தான், அரைவாசி பணமும் பாண்டியோடது தான் என்ற மாதிரி அவங்க சொல்லலை. பாண்டியோட டொப்பிக்கே அங்கே இழுக்கலைன்னு சொல்லலாம். இது கேட்டோன்னா அந்த டாக்டர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, படித்து வேற இருக்கிறாங்க, பரவாயில்லை என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்கள்ட மனசுக்கு காதல் இருக்குது, ஆனால் இவங்களும் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை தான் பேசணும், அதாவது பாண்டியை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, என்ன இந்த பொண்ணு படிச்சிருக்குது, போயும் ஒரு மெக்கானிக்கை லவ் பண்ணியிருக்கின்ற மாதிரி தன்னை நினச்சிருவங்களோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வானதி இவங்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த விஷயந்தான் பாண்டிக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இவ கொஞ்சம் படித்தவங்களோட சேர்ந்துட்டா பிறகு அவளை பிடிக்கவே முடியாது, என்னை மட்டம் தட்டி பேசுகிறதே வேலையாக வச்சுருப்பா. இப்போ இந்த டாக்டர்கிட்ட போய் என்னை பற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாளோ தெரியல, பரவாயில்ல பேசினா என்ன, எனக்கு என்ன வந்துச்சு என்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது வானதி வராங்க. என்ன பாண்டி, ஒரு கோல் கூட பண்ண மாட்டியா, இங்கே உட்காந்துருக்குற என்ற மாதிரி சொல்கிறாங்க. வானதி, என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்குற என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பாண்டி, ஃபோன் பண்ணியிருக்கலாமே என்ற மாதிரி சொல்லும்போது, நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னேன், நான் பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஃபோன் பண்ணியா எனக்கு, அச்சோ நான் மறந்துட்டேன் பாண்டி, நான் டாக்டரோட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறாங்களாம், இங்கே பாரு நீ கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தேன், அதனால் நான் படிக்கலைன்ற மாதிரி சொல்கிறா, ஆனால் அவங்க எல்லாம் படிச்சிருக்கிறாங்க தானே, உனக்கு மட்டும் படிக்கிறதுக்கு என்ன, நான் சொல்லட்டா ஒரு விஷயம், உனக்கு படிப்பு ஏறலை அதுதான் விஷயம், ஆனால் அதே ஒரு விஷயமா நீ சொல்லிட்டு
இருக்கிறேன். இங்கே பாரு, அதிகமாக வந்து ரொம்ப படிச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்குமே வந்து இன்னுமே படிக்கணுமென்று ஆசையாக இருக்குது. அவங்கள்ட்ட பேச்சை கேட்கும்போது நானுமே ஒரு டாக்டராக வந்திருக்கலாம், விட்டுட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் நீ தாராளமாக வரலாமே, இப்போ கூட உனக்கு விருப்பம்ண்டா நீ படியன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பாண்டி நக்கலா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு பாண்டி, என்னோட பழகுற பசங்க எல்லாமே ரொம்ப படித்தவங்க தான். அதனால் எனக்கு படிப்பை பற்றி தான் எப்போவுமே பேச்சு வரும். உனக்கு தான் அது சுத்தமாக வராதே, அதனால் உனக்கு படிப்பை பற்றி பேசினாலே வெறுப்பாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அந்த டாக்டருக்கு பார்த்தா எதுக்கு நீ பேச மாட்டேன்ற, வா பேசலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வானதி, இங்கே பாரு, எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வானதி ரொம்ப பிஸியாக இருக்கிற போல இருக்குது. அதுதான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் விஷயம் வேறையாக இருக்குது. அது சரி, அடிக்கடி எதுக்கு வந்து அந்த டாக்டரை வச்சு பேசிட்டு இருக்கேன். இங்கே பாரு பாண்டி, நான் பேசுகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் பேசிட்டு தான் இருப்பேன். எனக்கு யாரையெல்லாம் பிடிக்குதோ, யார் நல்லா படிச்சிருக்கிறாங்களோ அவங்களோடையெல்லாம் நான் பேசிட்டு தான் இருப்பேன். எனக்கு வந்து இன்னுமே என்னோடய வாழ்க்கையில் வளரோடு மட்டும் தான் விருப்பம் ஒழிய இந்த மாதிரி உன்னை போல் ஒரு மெக்கானிக் ஷாப்பை திறந்துட்டு அதிலேயே உட்காந்துருந்து அடுத்தது இப்போ யார் வண்டி கொண்டு வருவாங்க அவங்களுக்கு திருத்தி கொடுக்கலாம்னு யோசனை எனக்கு இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னவானதி, படிச்சுட்டு திமிரா? இல்லை பாண்டி, ஏன் நீ அந்த நிலையில் இருந்து கூட கொஞ்சம் முன்னேறி வர முடியாதா? எதுக்கு அதே கடையிலே உட்கார்ந்துருக்கிற? கொஞ்சம் உன்னோட கடையை டெவலப் பண்ண முடியாதா? ஏன் உன்னோட தொழிலில் கூட நீ படிப்படியாக மேலுக்கு வரலாமே? ஏன் நீ அப்படி பண்ணாமல் இப்படியே உட்கார்ந்துருக்குற? எனக்கே வந்து கேவலமாக இருக்குது உன்னோட ஸ்டோரியை கேட்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ உனக்கு கேவலமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் உனக்கு இப்போ ரொம்ப படித்தவங்க எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதனால் எங்களை பார்க்க கேவலமாக தான் இருக்கும். நீ ரொம்ப படித்தவங்களோடைய பேசிக்கொள்ளு, நான் போயிட்டு வரேன் என்றுட்டு போகிறாங்க. பாண்டி, இங்கே பாரு, நீ போனால் போல் நான் பின்னாடியே வந்து உன்னோட கடையில் உட்கார்ந்துருக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், சரியா? அதை நீ தெரிஞ்சுக்கொள்ளு என்றுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பாண்டி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், போகிற போக்க பார்த்தா இந்த வானதி என்ன வேணான்ட்டு அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணலான்ட்டு நினைப்பா போல இருக்குது. சும்மாவே அவளுக்கு பெருமையாக பேசுகிறது தான் பிடிக்கும், வசதியாக வாழ்கிறது தான் பிடிக்கும், ஆடம்பரத்தை பற்றி தான் எப்போவுமே யோசிச்சுட்டு இருப்பா. இப்படிப்பட்டவ எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவா? வாய்ப்பே இல்லை. சரி பரவாயில்லை, லோ பண்ணிட்டுன்றதுக்காக அவளுக்காக இவளை பணத்தை செலவு பண்ணினேன். அவள் வந்து இப்போ நல்லா இருக்கிறா, இருந்துட்டு போட்டும். ஆனால் இது கல்யாணம் வரைக்கும் போகுமான்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் என்னோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. ஆனால் அவளை காலம் வரையும் இவ வெயிட் பண்ணுவ மாதிரி தெரியலை என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு வீட்டை போனால் இங்கே வந்து அவங்க நிலா கேட்குறாங்க. என்ன பாண்டி, நீங்கள் கூட வந்துட்டீங்க, காலையில் போனீங்க, ஆனால் சோளம் இன்னுமே வரலை. என்ன நீ சோளம் வரலைண்டா? ஃபோன் பண்ணி பார்த்தா போச்சு வந்துடுவான்னு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் ஆன்சர் பண்ணவே மாட்டேன்றா, இப்படி அவன் பண்ணுறதே இல்லையே, நாங்கள் ஒருக்கா போய் பார்த்துட்டு வரலாமா, இருட்டிட்டு வருது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு நீ, நானே போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, இங்கே சோழன் என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னு சொன்னால் வீடு தேடிட்டுருக்குறாங்க, வாடகைக்கு வீடு தேடிட்டுருக்குறாங்க. யாருக்குன்னு சொன்னால் நிலாவும் தானும் வாழ்கிறதுக்கு. அவங்கள்ட அப்பா வந்து இவங்களை வந்து வெறுப்பேற்றிட்டு போயிட்டாங்க. என்ன, இந்த பழைய வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறியா? ஒரு டிவி வாங்க உனக்கு வக்கில்லை, அதுக்கிடையில் உனக்கு கல்யாணம் தேவையாக இருக்குது. இப்படி ஒரு வீட்டில் என்னோடய பொண்ணு எப்படி வாழுவா? அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு, பிடிச்ச மாதிரி காரு, பிடிச்ச மாதிரி படிச்சிருக்கிறா, ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப வசதியான பொண்ணு, ரொம்ப படித்த பொண்ணு, ரொம்ப குணமான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பாலடைஞ்ச வீட்டில் கொண்டே உட்காந்துருக்கிற என்ற மாதிரி வந்து சொன்னா அது இவங்களுக்கு பிடிக்கல. என்ன எப்போ பார்த்தாலும் திமிரா தான் பேசிகிட்டு இருப்பீங்களோ? நானுமே திமிரா பேசி காட்டுறேன். இவங்களுக்கு எங்கட வீட்டுக்கு இவங்களுக்கு பால் காய்ச்சும் போது வர பண்ணணும் என்ற எண்ணத்தில் இவங்க அவங்கள இப்படி வந்து கோவப்படுத்தணுமென்றதுக்காக வீடு தேடிட்டுருக்குறாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ வாடகை என்று கேட்டோன்னே இவங்களால் ஒரு வீடு கூட எடுக்க முடியல. ஒரு 10 வீட்டுக்கு மேலே அவங்க ஏறி இறங்கிட்டாங்க. எல்லா வீட்டு வாடகையும் அதிகமாக இருக்குது. என்னப்பா இது இவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்களே, என்னால் இந்தளவு வீட்டை கூட ஒரு வாடகைக்கு எடுக்க முடியலை, எப்படி சொந்தமாக வீடு வாங்குறது? அவங்க சொந்தமாக வீடு வாங்கி தாரேன்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல மனசோட சொன்னால் பரவாயில்லை, என்னமோ எங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியெல்லாம் இருக்குது, என்னால் வாடகை கூட எடுக்க முடியலையே. ஒருவேளை நிலாவோட அப்பா சொன்னது சரியோ? அவங்க சொன்ன மாதிரி தான் எங்கிட்ட நிலைமை இருக்கோ? நான் ஆரம்பத்துலேருந்தே பணம் வந்து சேமிச்சிருக்கணும், சேமிக்காமல் இப்போ போய் வீடெல்லாம் பார்த்தா சரியாவா வரும்? இப்போ வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சனோ அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமிச்சிருந்தா இப்போ இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ போய் இந்த பெரிய அமௌண்ட்டை நான் யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்டயாவது கடன் கேட்டாலும் கூட வட்டியோட சேர்த்தெல்லாம் கேட்பாங்க, என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது பாண்டி வந்து ஃபோன் பண்ணும்போது, என்னடா பாண்டி, நானே ரொம்ப வந்து டென்ஷனில் இருக்கிறேன், நீ வேறு ஃபோன் பண்ணு, என்னடா மணி நேரம் என்ன ஆகுது,
நேரம், "இப்ப எங்க நிக்கிற? அண்ணி அங்க தேடிட்டு இருக்கிறாங்க." "ஆமா வருவேன் போன்ற" மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க ஒரு வீட்ட வந்து பார்க்குறாங்க. கடைசியா பார்த்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வாடகை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பரவாயில்ல, இதையே எடுத்துடலாம். இத பார்த்தா நிலாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, அவன கேலி பண்ணி சிரிச்சா, அவன் ரொம்ப நல்லா தான் என்னோட பொண்ண வச்சிருக்கிறான்னு நினைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறாங்க. தன்னோட வசதிக்கு ஏத்த மாரி வீட்ட அவங்க எடுக்காம, மற்றவங்க நினைக்கோணும், பெருமைப்படணும், பெருமையா தன்னை நினைக்கணும்னு நினைச்சு ஒரு வீடு எடுக்க போறாங்க. அதுவே பெரிய ஒரு கடனாளியா மாத்திட்டு போப்போது. இந்த கடன் தாங்க முடியாம இவங்க இருக்கும்போது நிலா, ச்சே இவன போய் கல்யாணம் பண்ணினேன்ட்டு நினைச்சு விட்டுட்டு வரணுமன்றது தான் அவங்களோட அப்பாட நினைப்பா இருக்கு. அதாவது உன்னோட தகுதிக்கு மீறி, உன்னோட வசதிக்கு மீறி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிட்டே போவேன். நீ நினைச்சா அத பண்ணி பாரு. உன்னால முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அவங்களுக்கு இல்ல நான் பண்ணுவேன்னுட்டு அவசரமா ஓடிப்போய் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் கடன் எடுப்பாங்க. அப்புறமா எதுவுமே பண்ண முடியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னட்ட தானே பணத்துக்கு வரணும். அப்புறமா நான் சொல்றது தானே கேட்கணுமன்றது தான் நிலாவோட அப்பாவோட விருப்பம். இப்ப அதுக்கேத்த மாரி தான் சோழன் போயிட்டுருக்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா நிலா வருவாங்களான்னு கேட்டா, அவங்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு சோழன பத்தி எவ்வளவு தெரியுமோ, அத விட நல்லாவே அவங்கள்ட அப்பாவ பத்தி தெரியும். எதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, எங்க போய் இந்த நிலை நிக்கும்ன்றது நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அவங்க நான் மாட்டேன், நான் வரவே மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க கட்டாயப்படுத்தி அந்த வீட்டுல வா உட்காரு என்ற மாரி வந்து சொல்லப் போறாங்க. இல்ல அப்படி வாரேன்டா எல்லாருமே தான் வரணும் என்ற மாரி வந்து சொல்லப் போறாங்க. அதுக்கு சோழன் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இங்க பாரு, உன்னோட அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன கேலி பண்ணி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. உன்னோட அப்பா என்ன கேலி பண்றது தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என்ன அப்பாவும் பொண்ணுமா என்ன வந்து அவமானப்படுத்துறது தான் வேலையா? என்ற மாரி வந்து சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறமா நிலாக்கு வேற வழி இல்லாம, சரி நான் வாரேன். ஆனா இதுக்கான பணத்துக்கெல்லாம் எங்க போவ? என்று கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்றேன்ற மாரி வந்து சொல்லுவாங்க. நிலா சொல்லப் போறாங்க, நான் என்னோட பணத்திலேருந்து ஒரு பைசா கூட உந்த வீட்டு வாடகைக்கு தரமாட்டேன். எனக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு தேவையில்லாம வீட்டு வாடகையெல்லாம் குடுக்கணும். இது உன்னோட விருப்பம் தானே! அப்ப நீ தான் பணத்த கட்டணும் என்ற மாரி வந்து சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறமா 2 பேருக்கும் பிரச்சனை வரும்போது, என்னப்பா இவங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க பிரிஞ்சிருக்கும்போது. ஆனா சேர்ந்து வாழும்போது இவ்வளோ பிரச்சனை வருதே என்ற மாரி வந்து சேர நினைக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இங்க பாண்டியுமே ஒரு பிரச்சனையோட வந்து நிக்கிறாங்க. பாண்டிக்கு இத சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. வானதி இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க கோவத்துல வந்து வானதி ஏசிருவாங்க. இதுவே சாட்டா வச்சு, ஆமா இப்படியே நீங்க சந்தேகப்பட்டுட்டுருங்க. நான் உங்கள வந்து இப்ப கெஞ்சிட்டே இருப்பேன்னு நினைச்சீங்களா? எனக்கு நீ தேவையில்ல பாண்டி, நீ போயிட்டு வான்ற மாரி வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரமாகாது. ஏனென்று சொன்னா, இப்ப வானதி சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள தான் லவ் பண்றக்கு ஒருத்தங்க காத்துட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது, பாண்டி ஏதாவது சொன்னா அவங்க ஏசிட்டு போற மாரி தான் அவங்கள்ட செயற்பாடு இருக்குன்னு சொல்லலாம். இனி அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.